நீங்கள் உதவிகளை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அரசாங்கத்தில் இடத்திலோ, குடும்பத்தின் நண்பர்களிடத்திலோ, உறவுகளிடத்திலோ, வேலையிடத்திலோ, படிப்பின் இடத்திலோ எங்கே நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய உதவி இயேசு கிறிஸ்துவாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, அவர் உதவி செய்வதற்காக இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக அவர் வந்தார். நீங்கள் நண்பராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் பாவிகளாக இருக்கிறபடியால் அவருக்கு விரோதிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து சிலுவிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் நண்பராக, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்கள். அவர்தாமே உங்களுக்கு உதவி செய்ய கிருபையுள்ளவராக இருப்பாராக. ஆமேன்.